பிராய்லர் எக்கை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லைனா சாப்பிட போறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ஆம்லேட் சாப்பிட்லான்னு உட்காந்தேன். ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து சாப்பிட்றேன். முட்டை மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது சாப்பிட்ட முட்டை மட்டமாக இருந்துச்சு. ஏதோ சரியில்லையே, சரி பாயில் பண்ணலான்னு அதுலேருந்து 2 முட்டை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டேங்க. ஒருத்தன் உருள்றான், ஒருத்தன் மிதக்குறான். என்னடா இது? ஃப்ளாஷ்பேக். முட்டை பத்தலைன்னு அவசரத்தில் கடையிலேயே வாங்கினேன், ஹோல்சேல்லையும் வாங்கியிருக்கேன். எவ்வளோ நாள் நம்ம முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது 100% குவாலிட்டியாக இருக்கான்னு ஒரு தடவையாச்சும் நம்ம செக் பண்ணிருப்போமா? ரீட்டைல் ஷாப்பில் முட்டை வாங்குறவங்களுக்கு தான் பெரிய ஆப்பே இருக்குது. இதை டெஸ்ட் பண்ண நான் 100 முட்டை கிட்ட ஹோல்சேலில் வாங்கியிருக்கேன். எல்லாமே அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் ஒரு சில கடை முட்டை மட்டும் மேலே மிதக்குது. முட்டையை ரொம்ப நாள் வச்சுருந்தாங்கன்னா அது உள்ளே இருக்க ஈரப்பதம் எல்லாம் வெளியில் இருக்க அந்த ஓடில் இருக்க போர்ஸ்ல இருந்து வெளியில் வந்து அந்த முட்டை மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பிரச்சனையே என்னன்னா, பாதி கெட்டு போன முட்டைங்க வெளியிலையும் உள்ளேயும் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் நமக்கு தெரியும். அதை சாப்பிட்றவங்களுக்கு முட்டையில் இருக்க எந்த நியூட்ரியன்ஸும் கிடைக்காது, வெறும் இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் தான் மிஞ்சும். உடனே டபரால தண்ணி எடுத்துட்டு முட்டை கடைக்காரங்கிட்ட போய் சண்டை போட்டுற போறீங்க. இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முட்டையை காது கிட்ட வச்சு குலுக்கி பாருங்க. அதோட டெக்ஸ்சரை எழுந்துச்சுன்னா அது சலசலன்னு சவுண்டு கேட்கும். அதை அப்படியே அங்கே வச்சுட்டு அந்த பையாக்கு பாய் சொல்லிட்டு வந்துருங்க. அதையும் மீறி அந்த முட்டை உடைச்சு பார்க்க இப்படி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அம்புட்டு சத்தம் நமக்கு தான். உங்க முட்டை நண்பர்களுக்கு வயிற்றால போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.